நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு, ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. எப்படி இருக்கும் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவணி மாத பலன்கள். பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே தேல், வார்த்தைகளை கொட்டிடுவாங்க, பின்னாடி யோசிப்பாங்க, வார்த்தைகளை என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடுவாங்க, பின்னாடி யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதனால் பேசும்பொழுதே யோசித்து பேசணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 30 வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பேசும் முன் யோசித்து பேசவும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியும், அவங்களுக்கும் பேச தெரியும். அதனால் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுல தயவு செய்து நிதானித்து பேசுங்க. கூடியமான வரையில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். 1 மணி நேரமாவது பேசாமல் மௌன விரதம் இருந்து பாருங்கள், அதோடைய சிறப்பே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த விருச்சக ராசியுடைய யோகங்கள் நேரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பொதுவாக வந்து விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய நாட்டங்கள் இது ரொம்ப அதிகரிக்கும். உத்தியோகம் சிறக்கும், உத்தியோகத்தில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. தொழில் வேலைகளெல்லாம் நல்லா சிறப்பாக ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பெண்டிங்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கும். பிள்ளைகளால் தண்ட செலவு ஏற்படும், குழந்தைகளால் தேவையில்லாத செலவுகள் வரும். ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுனால தண்ட செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயம், வாக்குவாதம், இதனால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், சண்டை வரும். ஸோ குழந்தைகளை பத்திரமாக எச்சரித்து என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஸோ அதனால் விரயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஆவணி மாதத்தில் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, ஸோ குழந்தைகளால் அது வந்து மீன் விரயமாக ஆகக்கூடாது, சுப விரயமாகலாம், மீன் விரயமாக ஆகக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்துக்கோங்க. அதே போல் பேச்சு நிதானம் தேவை. நிதானமாக பேசுங்க. உங்களுக்கு பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கன்னா கூட நிதானித்து பேசுங்க. அங்கே கூட உங்கள் அவசரத்தை காட்டாதீங்க, கோபமாக படபடப்பாக பேசாதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை மகன் விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்படும். அப்பா பிள்ளை இருக்காங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசியில் கண்டிப்பாக அப்பா பிள்ளைக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள், மனக்லேசம், மனசஞ்சலம் ஏற்படும். அந்த ஒரு விஷயம், ஒரு கசப்பான சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு. நிதானம் தேவை. பெரிய முதலீடெல்லாம் செய்ய வேண்டாம், நிதானம் தேவை. இதில் எவ்வளோ நிதானித்து சில விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேச்சில் கவனம் தேவை. நிதானித்து பேசுங்க, எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுங்க. வேலை சுமை உண்டு, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. வேலையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இப்போ ஏர்ன் பண்ணினா தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம் சிறப்பை தரும். எங்கன்னா ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. மனசோர்வு, மனசஞ்சலங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் மாறுறதுக்குண்டான வாய்ப்பு வரும். பண வரவு உண்டு. ஸோ பண வரவுலாம் சீராக இருக்கும். அதே போல் யார்கிட்டையும் சத்தமாக பேச வேண்டாம், கத்தி பேச வேண்டாம், பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். மறதி குணம் அதிகமாக உண்டு. பொருள் ஒரு இடத்துல இருக்கும், தேடுறது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
அன்னதானம் பண்ணுங்க. டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் முதல்ல கஷ்டப்படுறவங்களே கேட்ட நட்சத்திரம் தான், முதல் சிரமப்படுறவங்களே அவங்க தான். அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன் யோசனை இல்லாமல், அரசியலில் இருக்கிறவங்க முன் யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதாவது செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தை முன் யோசனை இல்லாமல் செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. சில விஷயங்களில் முன் யோசனையோடு செய்யுங்க. இந்த மாதத்தில் இதை நமக்கு செஞ்சால் நல்லதா, இந்த மாதத்தில் இது வெளியில் வந்தால் நல்லதா அப்படிங்கிறத இந்த அரசியல்வாதிகள் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அதே போல் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம் என் பாடு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த நேரத்துலையும் எனக்கு விடுமோட்சமே இல்லை, ஏதோ என் பாடு ஓடட்டும் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஏதோ விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அப்படியே காலம் போனால் சரி அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ 80% வரைக்கும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள், ஷட்குண வழிபாடு நிறையா பண்ணுங்கள், முருகனுடைய மூலமந்திரத்தை நிறையா சொல்லுங்கள். ஸோ சுபமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் ஏற்றமும் இறக்கமும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். முதல் 20 நாள் ஏற்றமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த 10 நாள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. சுபம்.